அன்றாட வாழ்க்கையில நம்ம மக்கள் கூட உட்காந்து டெய்லி நடக்கக்கூடிய என்ன சாப்பாடு செஞ்சோம், என்ன பையன் படிக்கிறான், இன்னைக்கு என்ன எப்ப துணி துவைக்க போறோம் போன்ற விஷயங்களை பேசாம நம்ம வாழ்க்கை என்ன அப்படின்னு நினைச்சு பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட இருக்க பிரச்சனை, எதிர் வீட்டுக்காரங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு நினைச்சு அவங்கள பத்தி பேசி எனக்கான இம்பார்ட்டன்ஸ் எதுவும் இல்லை இந்த உலகத்துல அப்படின்னு நினைச்சு நான் மனதுக்குள்ள குழப்பி நான் என்ன பத்தியே பேசி 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 மத்தவங்களை போர் அடிச்சு நான் ஒதுக்குந்து என்ன மத்தவங்க ஒதுக்கி வச்சு நான் அதுல டிப்ரெஷன் ஆகி ஒரு ஈகோஸ்டிக்கா மாறின ஒரு நிலை எனக்கு பலனை தந்த ஒரு மலர் ஹீதர். அதாவது நான் யாரு அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பதில் வந்த மலர் இந்த ஹீதர்ன்றது ஐடென்டிட்டி ஃபிளவர். நான் யாருன்ற தெளிவு 15வது மலர். ஹெதர்னு வாங்க, ஹீதர்னு வாங்க. தனித்து விடுபட்ட நிலையிலிருந்து எல்லாவற்றிலும் நான் அப்படின்னு சொல்றது. டாக்டர் பேட்ச் என்ன பண்றாருன்னா ஒரு லேடி என்ன லேடினா பயங்கர செல்பிஷ், எப்ப பார்த்தாலும் தன்னை பத்தியே பேசிக்கிட்டு இருந்த லேடி. அன்றாட சாதாரணமா நடக்கிறது, பக்கத்துல பிரச்சனை, வீடு பிரச்சனை, எதிர் வீட்டு பொண்ணு என்கிட்ட பிரச்சனை பண்ணா, இன்னும் உலகியல் விஷயத்துல ரொம்ப ஊறி போன ஒரு லேடி. அவங்க கிட்ட போய் பக்கத்துல போய் கேட்கிறாரு அவரு, இந்த உலகத்திலே ஒரு அழகான ஒரு இடம் உனக்கு எதனா உனக்கு தெரியுமா அப்படின்னு. அந்த இடத்துல கடவுள் இருக்கிறாருன்னு நம்புறியா? அந்த இடம் எந்த மாதிரி இடம் அப்படின்னு சொல்லு. ஃபர்ஸ்ட் கேள்வி, உலகத்துல அழகான இடம் எது, கடவுள் இருக்கும் இடம் எது அப்படின்னு கேட்கும் போது அந்த அம்மா டக்குன்னு எந்த பதிலும் யோசனை பண்ணாம டபால்னு சொல்லிச்சு, ஹீதர் இருக்கும் மலை அப்படின்னு. இந்த மலை 1933 டாக்டர் பேட்ச் அந்த மலையில தான், அந்த மலை அடிவாரத்துல தான் இம்பேஷன்ஸ் மிமுலஸ் எடுத்த இடத்துலதான் 1933 ஹீதர் கண்டுபிடிக்கிறார். இம்பேஷன்ஸும் மிமுலஸ் அதுலதான் எடுத்தார் 1928. 33 அதுல கண்டுபிடிக்கிறார். இது யாருக்கானது? பேசாம நான் அப்படி இருக்குது, வாழ்க்கையை பத்தி பேசிதான் ஆகணும் அப்படின்னு, பேசாம எப்படி இருக்குது அப்படின்னு சொல்றது. எதை பத்தி பேசுறது? சின்ன சின்ன விஷயங்கள், குட்டி குட்டி விஷயங்கள், உலக பிரச்சனைகள், வீட்டு பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள் அப்படின்னு. இவங்க பெரிய விஷயத்த பத்தி எல்லாம் அவங்க பேச மாட்டாங்க. அட்வைஸ இந்த யாருக்கு இது தேவை அப்படின்னா பெரிய விஷயத்த பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க. யாரோட அட்வைஸையும் ஏத்துக்க மாட்டாங்க இந்த மனிதர்கள், ஹீதர் தேவைப்படக்கூடிய நபர்கள். இவங்க நல்ல கலரா இருப்பாங்க, எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க, தான் கருத்தை சொல்லிட்டே இருப்பாங்க, கம்பல் பண்ணுவாங்க ஏத்துக்கணும்னு. உனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க, கரெக்ட் பண்ணுவாங்க, ரொம்ப பதட்டமாயிடுவாங்க, தன்னை பத்தி வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. ஈகோஸ்டிக்கான பர்சன், வூண்டட் ஈகோன்னு சொல்றாங்க. மக்களுக்கு மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நான் மட்டும்தான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க. இப்ப வூண்டட் ஈகோனா பாதிக்கப்பட்ட ஒரு அகங்காரம். சின்ன வயசுல ஏதோ ஒரு வகையில தனித்து விடுபட்ட ஒரு மனிதர்களா, ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு ஈகோ. ஒரு குழந்தை இருக்குது, தனியான குழந்தை, வீட்டிலே விட்டு போயிட்டாங்க, சப்போர்ட்டுக்காகவும் அன்புக்காகவும் அஃபெக்ஷனுக்காகவும் அரவணைப்புக்காகவும் இயங்கிக்கிட்டே இருக்குது. அது பின்னாடி எதுக்கு எடுத்தாலும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கு. எதிர்பார்ப்பு தேவை 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 தேவைன்னு நினைக்கிறது. அதனாலதான் என்ன சொல்றாங்க, இது செல்ஃப் ஐடென்டிபிகேஷன் ஃபிளவர்ன்றாங்க. சிம்பத்தி, எப்படி பார்த்தாலும் சிம்பத்தி. பாத்தீங்களா, அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த மலர் மட்டும்தான் மனதுக்குள்ளே போராடினு இருக்கும், மனதுக்குள்ளே குழப்பின்னு இருக்கும், வெளியே இருக்கிறவங்கள்ட்டையும் தன்னை பத்தியே கேட்டு சொல்லிக்கிட்டே குழப்பின்னு இருக்கும். யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் தன்னை பத்தியே, தனக்கு நேர்ந்த பிரச்சனை பத்தி பேசுறது, தனக்கு நேர்ந்த அவமானங்களை பத்தி பேசுறது, தான் முக்கியத்துவம் நினைக்கிறது, தன்னை பத்தியே பேசி 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 ஒரு ரூம்ல இருக்காங்கன்னா உள்ள நுழைவாங்க, ஒரு ஆளு இவங்க நுழைவாங்க, இந்த ஹீதர் தேவைப்படக்கூடிய உள்ள நுழைவாங்க, அப்படி சுத்தி பார்ப்பாங்க, பேச ஆரம்பிப்பாங்க. அவங்க அந்த ரூம் விட்டு வெளியே போகும்போது எல்லாருமே ஒரு மாதிரி இருக்கும், என்னடா நடந்துச்சு, அவங்க மட்டும் தான் பேசினாங்க, அவங்களோட பத்தியே புலம்பல் 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 புலம்பல், எனக்கு நடந்த பிரச்சனை, எனக்கு ஏற்பட்ட அவமானங்கள், ஈகோ ஹர்ட். எப்பயுமே கம்பல்சிவ் நீடு, ரொம்ப நீடு, தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எல்லாத்துலயுமே. எப்பயுமே அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்குது, மெசேஜ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆடியன்ஸ் தேவை, ஒரு கூட்டம் வேணும் தன்னை பத்தி சொல்றதுக்கு. மோனோலாக், அதாவது யார பத்தி நான் பேசினே இருக்கிறது தான். அதாவது இவங்க பேசுறது மட்டும் இல்ல,
மிக உடல் ரீதியாகவும், அதாவது பக்கத்துல உட்காந்துன்னு இந்த தொடு உணர்வு இருக்கணும், பாடி டச் ஆயிருக்கும். எதனா பேசும்போது பாத்தீங்கன்னா சட்டை பிடிச்சி கூட சொல்லுவாங்க, இதுதான் நான் சொல்ல வந்தது அப்படின்வாங்க. பிசிக்கலி க்ளோஸ், இவங்க கிட்ட மாட்டீங்கன்னா எஸ்கேப் ஆக முடியாது, கேட்டுனே தான் இருக்கணும். சில சில மனநிலையாளர்கள் ரொம்ப வீக்கா இருக்கிற சென்டாரி மிமுலஸ் போன்றவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டாங்கன்னா அவ்வளவுதான், கேட்டுனே தான் இருக்கணும். ஐ ஃபார்ம், அதாவது அகங்காரம் உச்சம், நான் தான் அப்படின்னு ஒரு மனநிலை பேசிக்கிட்டே இருக்குது, நான்றத பேசிக்கிட்டே இருக்கு, தனக்கு நேர்ந்த கொடுமைகள், பிரச்சனைகள், கவலைகள் எல்லாத்தையும் பேசுறது. கண்டேஜியஸா தொத்திக்கும், வந்து இந்த மனநிலை தொத்திக்கும் அவங்களுக்கு. எப்பயுமே கம்பெனி இருக்கணும் கூட, எப்பயுமே கூட ஆள் இருந்துட்டே இருக்கணும். தூங்கும்போது கூட தனியா தூங்க மாட்டாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து பேசிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறது. பேசுறது ஒரு பாட்டு கூட வரும்ல போன்ல பேசுறது, காலையில நைட் ஆரம்பிச்சு காலைல வரைக்கும் பேசுறது, சங்கீத சுரங்கள் ஒரு பாட்டு, அந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் அவர்ஸ் கணக்குல பேசுறது. யார வந்தாலும் இருந்தாலும் டக்குன்னு பேச ஸ்டார்ட் பண்ணிடுறது. அதுவும் யாரை பத்தி, தன்னை பத்தியே பேசிக்கிறது. எதுக்குன்னா அட்டென்ஷன் வேணும், அட்டென்ஷன் சீக்கிங். எப்ப வேணா என்ன கவனிங்க, என் பிரச்சனையை கவனிங்க, அஃபெக்ஷன் வேணும் அப்படின்னு. கரெக்டா சொல்லணும்னா அன்பு பைத்தியம் அப்படின்னு சொல்லணும். அன்பை ஏங்கி பைத்தியக்காரத்தனமா நடந்துகிட்டு அதுக்காக எதை வேணாலும் சரி, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அந்த அந்த அன்பு, நீ முதல்ல என்ன லவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்கள கண்ட்ரோல் பண்ணி பொறாண்டி எடுத்து பிச்சு எடுத்து தன்னை, அதாவது மெதுவா உள்ள போய் அவங்கள கண்ட்ரோல் பண்ணி, எதுவுமே வந்து கண்ட்ரோல் இல்லாத மாதிரி ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணி திருப்பி பொறாண்டி பிச்சு எடுத்துறது. கைகை வேஷம் மாதிரி வச்சுக்கலாம். தலைவரி போறமா உட்காந்துங்கன்னா அழுவுறது, கண்டினியூஸா அழுதுன்னு இருக்குது, ரொம்ப காலம் பேசிக்கிட்டே இருக்கிறது. ஒரு விஷயம் சொன்னா அதை வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி, அதாவது ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தோம்னா ஊருக்கு போறதுக்கு டிக்கெட் எடுத்து வந்து திருப்பி வந்தது வரைக்கும் டீட்டெயிலா சொல்றது. எந்த டீட்டெயில் சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு தெரியாது. அந்த தன்மை. என்ன பேசுறேன்னே அவங்களுக்கு அக்கறை கிடையாது, எதனா பேசினே இருக்குது. கச்ச சேட்டரிங் பாக்ஸ். அதே மாதிரி சோசியல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்களா, மத்தவங்களை பற்றி அக்கறை இருக்கிறவங்களுக்கு இந்த மனநிலை நிறைய இருக்கு அதிகமா. என்ன தெரியாதுன்னா இவங்களுக்கு மத்தவங்க எல்லாம் எமோஷனல் கேஸ் ஸ்டேஷன் கிடையாது, நம்ம வந்து எமோஷனல் பேக்கேஜ் தூக்கி போடுறதுக்கு மத்தவங்க வந்து எமோஷனல் பேக்கேஜ் கிடையாதுன்னு தெரியாது. வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை தெரியாம இருக்கிறது, தனிமையை வெறுக்கிறது, தனியா இருக்கவே முடியாது. என்ன மறந்துட்டாங்கன்னா நம்முடைய மனம் பிரபஞ்ச மனதோடு ஒன்றி இருக்கிறது என்பதை மறந்து விட்டார்கள். கம்ப்ளீட் செல்ஃப் கண்டெம்ட், தன்னைத்தானே மறுதளிச்சுக்கிறது. ரெமடியும் அதிகமா எடுக்க மாட்டாங்க. எலிமினேஷன்ல உடம்புல தேவையற்ற பொருட்கள் வெளியாகுது, அந்த மாதிரி பேச்சு எல்லாத்தையுமே, அதாவது கக்கி கொண்டே இருக்கிறது அந்த தன்மை. ஐடென்டிட்டி கிரைசிஸ், தான் யாருன்றது புரியாதனால வாழ்க்கையை புரியாதனால இந்த மாதிரி ஒரு மனநிலை உருவாயிருது. அதாவது ஈகோ, தான் பிரச்சனை, தான் மட்டும்தான் முக்கியம், தனக்கு மட்டும்தான் எல்லாம் நடக்குது. யாருன்னா ஒருத்தர் நல்லா இருக்காங்க பார்த்தா உங்களுக்கு என்னப்பா, உங்களுக்கு எல்லாம் செட் ஆயிடுச்சு, எல்லாமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு ஒரு மனநிலை. ஸ்டிக்கி, பக்கத்துல உட்காந்துக்கிறது, ஸ்டிக் பண்ணிக்கிறது. ஆல் ஃபார் மீ, எல்லாம் எனக்கு தான் அப்படின்னு எடுத்து வச்சுக்கிறது. உலகம் பிறந்தது எனக்காகன்ற மாதிரி நெகட்டிவ் ஸ்டேட்ல. அதாவது விட்டு விலகி போயிட்டா கஷ்டப்படுது. போன் வைக்கிற இல்லப்பா வச்சிடறோம்னா, இல்ல வைக்காத பிளீஸ் அப்படின்னு கெஞ்சிருது. கெஞ்சிட்ட பிறகு திருப்பி ஸ்டார்ட் பண்ணி 1 மணி நேரம் பேசுறது, ஃபுல்லா இருக்கிறது எல்லாத்தையும் டவுன்லோட் பண்றது. நெகட்டிவிட்டிய, மோஸ்ட் நெகட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் இவங்க. என்கிட்ட வா அப்படின்னு சொல்றது, என்கிட்ட மட்டும் தான் இருக்கணும்னு சொல்றது, கண்ட்ரோல் பண்றது, எமோஷனல் கண்ட்ரோல், பிளாக்மெயில், தேவையில்லாத உறவு முறைகளை போய் சிக்கிக்கிறது, ஒருத்தரை கண்ட்ரோல் பண்றது, ஒருத்தர் கூட நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டே இருக்குது, எல்லாத்தையும் அவங்களுக்காக பண்றது. அவங்க கொஞ்சம் மாறி அன்பு இல்லைன்னு டக்குன்னு அவங்களுக்கு போட்டுட்டு அடுத்த ஆளுக்கு இந்த மாதிரி கண்டிஷன் சுவிட்ச் ஓவர் பண்றது. அதுக்கப்புறம் சின்ன குழந்தை மனதிலே இருப்பாங்க, குழந்தை மாதிரியே பிஹேவ் பண்ணுவாங்க, குழந்தை மாதிரியே பேசுவாங்க, அந்த மாதிரி தன்மை இருக்குது. அவங்களுடைய மனம் வந்து குழந்தைத்தன்மை, அதாவது குழந்தை ஒரு 10 வயசு 15 வயசு இருந்துச்சுன்னா அதே மனநிலையே இருக்கிறது இப்பயும், அதே மெச்சூரிட்டி இல்லாம. அதாவது அட்டென்ஷன் நான் மட்டும்தான் அட்டென்ஷன். ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப்ல இருக்க மாட்டாங்க, மாறிக்கிட்டே இருக்குது. நிறைய ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப் இல்லாம மாறிட்டு கிளம்சி ரிலேஷன்ஸ், சொதப்பிப்பாங்க, உறவு முறையில சொதப்பிக்கிட்டு ஈஸியா அடிக்ட் ஆவாங்க ஆல்கஹால் போன்ற விஷயத்துக்கெல்லாம். ரொம்ப டீப்பா வந்து தனிமையில் இருப்பதாக உணர்வாங்க.
அதே மாதிரி ஏதோ ஒண்ணு பாதி மிஸ் ஆயிருக்கு எனக்கு. இந்த ட்வின் ஃபிளேம், சோல்மேட் எல்லாம் சொல்றாங்கல்ல, இந்த நபர்கள் தான். ஏதோ மிஸ் ஆயிருக்கு தேடிக்கிட்டே இருக்கு. என்னோட பாதியை காணோம், மீதி எங்க? இல்லாட்டி எதை பார்த்தாலும் என்னோட பாதியை தேடிங்கிறேன், ட்வின் ஃபிளேம் தேடிங்கிறேன், வாழ்க்கை ஃபுல்லா வேஸ்ட் பண்ணிக்கிறேன், சோல்மேட்டை தேடிங்கிறேன். எதுக்கு எடுத்தாலும் அழுவுறது, சடன் ரியாக்ஷன், டப்புன்னு ஒரு ரியாக்ட் பண்றது, எமோஷனல் மேனிபுலேஷன், ஒரு சூழ்நிலை அப்படியே மாத்தி அமைக்கிறது, பிக் பேபி மாதிரி ரியாக்ட் பண்றது. இவங்க எந்த மனிதர்களுக்கு இது அதிகமா இருக்கு அப்படின்னா, சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறவங்க, ஸ்பிரிச்சுவல் ஹீலர்ஸ் சொல்லக்கூடியவங்க, தெரப்பட்டிக்ல இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாம் இந்த மனநிலை, ஹீதர் மனநிலை நிறைய பேசுவாங்க. சைக்காலஜில இருக்கிறவங்க, ஸ்பிரிச்சுவல் இருக்கிறவங்க நிறைய பேசுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா அவங்க அப்படியே நைஸா அவங்கள பத்தி தகவல் வந்துட்டே இருக்கும். தெரபில இருக்கிறவங்க, இந்த பிராணி ஹீலிங், அந்த வயலட் ஹீலிங், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மனநிலை இருக்கும். கொஞ்சம் அது கொஞ்சம் கூர்ந்து வச்சுன்னா தெரியும். திடீர்னு போயிட்டு எக்ஸைட் ஆயிடும். எதனா ஒரு விஷயம் தான், தகவல் தான் ஃபர்ஸ்ட் சொல்ல நினைப்பாங்க. இன்னைக்கு பாருங்க, நாங்க ஃபிளவர் ரமணி கிளாஸ்ல அட்டன் பண்ணோம், ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் அட்டன் பண்ணோம், அதெல்லாம் சூப்பரா இருக்குது, அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்குது. அதுதான் உயர்ந்ததுன்ற மாதிரி, நான் அதெல்லாம் கத்துக்கினா அதுல பெரிய ஆள் நானு அப்படின்னு சொல்றது. இது எல்லாருக்கும் அப்பப்போ வந்து போகும் இந்த மனநிலை. சில பேருக்கு நிறைய இருக்கும். நாகிங் நச்சரிப்பு அப்படின்ற ஒரு எதுக்கத்தாலும் நச்சரிக்கிறது. லவ் கேம் விளையாடுறது, அதாவது லவ் ஒரு விளையாட்டா பார்க்காதவங்க, லவ் அடிக்ட்னு கூட சொல்லலாம். லவ் நீடட் லவ், என்ன நேசிங்க, இவங்க நேசிக்க மாட்டாங்க, நேசிங்க அப்படி. அவங்களுடைய எதுவுமே ஆழமா இல்லாம இருக்கும். எந்த விஷயங்களும், எந்த கருத்துக்களும், எந்த பேச்சுக்களும் எதுவுமே ஆழமா இருக்காது. ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னா, என்ன உலகம் ரொம்ப மோசமா நடத்திச்சுன்னு சொல்லக்கூடியவங்க. அதே மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கிறது, தன்னை பத்தியே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறது, தனக்கு நிகழ்ந்ததை பத்தியே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறது. இந்த மனநிலை டோட்டலா பாத்தீங்கன்னா இது முக்காவாசி ஒரு இந்த பெண் தன்மை, பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள், குழகுழப்பு, மைண்ட் குழகுழப்பு. அதாவது இடியாப்பம் இருக்குல்ல, இடியாப்பம் நல்லா வேக வச்சிட்டீங்கன்னா நல்லா உதிரியா வரும். ரொம்ப தண்ணி அதிகமாச்சுன்னா அப்படியே ஒட்டிக்கும். அந்த மாதிரி மனநிலை அப்படியே மந்த கரசமா அப்படியே மூளையில அப்படியே குழகுழப்பு தன்மையில ஜாங்கு மாதிரி ஒட்டிக்கும். எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் என்னடா இப்படி ஆயிடுச்சு நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறது. எல்லாரும் நல்லா இருக்காங்களே, பேசி 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 எனர்ஜி வேஸ்ட் பண்றது. ஆனா இந்த மலர் பாத்தீங்கன்னா, இந்த மலர் ஹீல் பண்ணுது. என்ன மாதிரி ஹீல் பண்ணுதுன்னா, ஹெதர்ன்றது இருக்கிறதுல மலை உச்சியில இருக்கிறது. அந்த மலை உச்சி கூட பாத்தீங்கன்னா, மலை உச்சியில கல்லுனா வல்காரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மவுண்டைன் டாப்ல இருக்கிறது பிங்க் கலர், ரோஸ் பிங்க், 8 இதழ்கள். 8 இதழ்கள்ன்றது இன்ஃபினிட்டி குறிக்கக்கூடிய ஆதி அந்தம் கடந்த நிலை அப்படின்னு சொல்றது. 8 இதழ்கள் கரெக்டா ஆகஸ்ட் 5 ஒவ்வொரு வருஷமும் பூக்கும், சூப்பரா பூத்துரும், ஃபுல் ப்ளூம்ல இருக்கும். ஒவ்வொரு நாளும் எங்க வளருதுன்னா, அது ஹைட்டான ஒரு மலையில, எந்த மரங்களும் இல்லாத இடத்துல, மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல வளரக்கூடியது. மனிதர்கள் என்ன அதிர்வலைகளே இல்லாத இடத்துல வளரக்கூடியது. இந்த மனிதர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள்? இந்த குழகுழப்பு, தொணப்பு, பதப்பதப்பு அப்படின்னா, இந்த மாதிரி யாரும் இல்லாத இடத்துல அமைதியா தான் உண்டு, தன் வேலை உண்டு, தான் உண்டு, இந்த சித்த ஆகாசம் மக ஆகாசத்தோட இணையத்துக்கு வந்திருக்குன்னு அதை தெரிந்து கொள்ள வந்த ஒரு மனிதர்கள். இங்க உலக வாழ்க்கையினுடைய திணிப்பு காரணமாக இந்த மாதிரி ஆயிட்டாங்க. தன்னை மிகவும் ஆழமாக நேசிக்க வந்தவர்கள், மிகவும் ஆழமாக தனிமையில் தன்னைத்தானே நேசிக்க வந்த நபர்கள். ஆனா உலகத்தில் இருந்த கட்டமைப்பு காரணமாக இப்படி ஆயிட்டாங்க. இந்த மலர் எப்படி அப்படின்னா, கல்லுனா அப்படின்னா கிரேட் கிளென்சிங்னு அர்த்தம். அதாவது நம்மை தூய்மை செய்வது. அது பேரு கல்லுனா வல்காரிஸ் அப்படின்ற பொட்டானிக்கல் நேம். அது தூய்மை செய்வதுன்னு அர்த்தம். லிங் அப்படின்ற ஒரு இனத்தை சேர்ந்தது. லிங்க்னா ஃபயர்னு அர்த்தம், சின்ன செடிகள்னு அர்த்தம். எங்க இருக்குன்னா நிறையனா ஸ்காட்லாந்து நிறைய, வெல்ஸ்ல நிறைய, ஸ்மால் கலரு, வைல்ட் ஹீத்லேண்ட்ஸ், சாதாரண இதுல எல்லாம், எது சாதாரண மலைகள்ல, மலை குன்றுகள் எல்லாம் வளரக்கூடியது. ரொம்ப அது வளர்ற இடமே பாக்குறதுக்கு அவ்வளவு ரம்மியமா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். யாராலையும் மனித மனங்களாலேயோ மனித செயல்பாடுகளாலையும் மாற்றி அமைக்க முடியாத இடத்துல வளரும்.
ஒரு மலை மேல ஏறினீங்கன்னா மேல ஏற 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 ஒரு இடத்துல பார்க்கும்போது மலை உச்சியில போய் நிற்கும் போது நம்ம எவ்வளவு சின்ன மனிதர்கள், நம்ம கிட்ட எதுவுமே இல்லையே, இந்த வானத்தை பாக்குறோம், இவ்வளவு பறந்து விரிந்த வானமாச்சே, நான் போய் இவ்வளவு நாளா நானும் புலம்பி இருக்கிறேனே, நான் தான் முக்கியம் நினைச்சிருக்கேனே, நம்ம எவ்வளவு சின்னதா இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு புரியும். நம்ம எவ்வளவு இன்சிக்னிபிகண்ட், எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் அல்ல நாம அப்படின்னு. அதே அந்த செடியை பார்க்கும் போதே அந்த ஜெஸ்டர்ஸ், அந்த வெளிப்பாடுகள் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு செடி. அது டாமினன்ட். ஒரு இடத்துல வளர்ந்துச்சுன்னா மொத்த ஏரியாவும் பிடிச்சிரும். அது கார்பெட் மாதிரி, விரிப்பு மாதிரி அப்படியே படர்ந்து இருக்கும். அது அந்த கலர், ஃபுல் கலரும் 70 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும். அதாவது ஷ்ரப்பி, கூட்டமா வளரக்கூடியது. ஸ்ட்ரக்சர், கிளியர் ஸ்ட்ரக்சர் இருக்காது, படுத்திருக்கும். அப்படியே ஐ ஐடென்டிட்டி ஸ்ட்ரைட் எல்லாம் இருக்காது, நான்ற தன்மையே இருக்காது அதுகிட்ட. நம்ம இதுல கிரௌடு கூட்டம் கூட்டமா இருக்கும். ஆனா மற்ற செடிகளை பக்கத்துல வளரக்கூடாது. ஓக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வளரக்கூடும், இது வளரக்கூடாது. ரொம்ப க்ளோஸ்னஸ், சின்னது. இதுவும் பாத்தீங்கன்னா உயிரினங்கள் எல்லாம் வளரும். மற்ற உயிரினங்கள்ல இதுல மட்டும்தான் 38 மலர்கள், இது மட்டும்தான் தேநீர் தயாரிக்கிறாங்க. பிளவர் பாத்தீங்கன்னா எப்பயுமே வானத்தை நோக்கி கனெக்ட் பண்ணிட்டே இருக்கும். எல்லாத்தையுமே ஒரு பூ பூத்துச்சுன்னா மாச கணக்குல அந்த பூக்கிட்டே இருக்கும், வாடாது. கீழே விழுந்து ஸ்பிரிங் சீசன்ல கீழே விழுந்துரும், காத்துல அடிச்சுட்டு போயிடும். இது மட்டும்தான் அந்த திரவம் எசன்ஸ் தயாரிக்காம அதை பார்த்தாவே ஹீல் ஆகும். அந்த பிளவரை பார்த்துட்டு இருந்தாவே ஹீல் ஆகும். சாயில் அதாவது நிலம் ரொம்ப நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லை, சாதாரண நிலம் இருக்கும். மக்கள் இங்க விவசாயம் எல்லாம் பண்ண முடியாத இடத்துல தான் வளரும். விவசாயிகள் விவசாயம் பண்ணலாம்னு நினைச்சா கூட அவங்க மேல ரீச் ஆக முடியாது, அவ்வளவு தூரம் மேல போய் வளர்ந்துருக்கும். அது யாரும் அந்த ஏரியாவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த நிலத்துல இருந்து, அந்த மலையில இருந்து, அது வாழக்கூடிய இடத்துல இருந்து ஒரு தெய்வீகமான ஆற்றல் வெளியே வந்துட்டே இருக்கும். அதனாலே சாதாரண மனிதர்கள் அங்க போக முடியாது, மனம் வெளியவே போவாது. அங்க போனா ஒரு விடுதலை உணர்வு கிடைக்கும். அந்த இதுவை பார்த்தா, அந்த மலரை பார்த்தா, அந்த மலரை பார்க்கும் போது ஒரு யூனிட்டி இருக்கும். மேல விரிந்த ப்ளூ ஸ்கை, ரெமிடி ஆஃப் யூனிபிகேஷன், எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற ஒரு மலர். அது யூனிவர்சல் மைண்ட் சப்ஸ்டன்ஸ்ன்றாங்க, அதாவது பிரபஞ்ச மன ஆற்றல். அது ஃபேப்ரிக் ஆஃப் யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சத்தினுடைய நுட்பத்தை, அந்த இழைகள், பிரபஞ்ச இழைன்னு சொல்லலாம். அது ஒவ்வொரு செடியும் தான் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரிந்திருக்கிறது அப்படின்றது பேட்சோடைய எல்லா ரெமடிலையும் நீங்க பார்க்கலாம். நல்ல ஸ்மெல்லு, தேனீக்களை ஈர்க்கக்கூடிய விஷயம், ஸ்பிரிட் ஆஃப் ஃப்ரீடம், விடுதலை, நான் தனியாக எனக்கு நான் போதுமானவன்றது. டாக்டர் பேட்ச் போய் உட்கார்றாரு காலையில ஒரு நாள், போய் உட்காந்து அப்படியே நடந்து போய் மேல போய் உட்கார்றாரு. உட்காந்து அந்த செடிகள் கூட உட்காரும் போது அது தயாரிக்க எடுத்து வச்சுட்டு பிறகு அப்படியே கரைஞ்சு போயிட்டாரு, மனம் கரைஞ்சு போயிடுச்சு. அதே விஷயங்கள் எனக்கு நடந்தது. நாம இந்த உலகத்தில் தனித்து விடுபட்டவர்கள் அல்ல, நாம வழிபோக்கன் அல்ல, நாமும் பிரபஞ்சமும் நானும் மனிதர்களும் நானும் உயிரினங்களும் ஒன்றே அப்படின்றது. இந்த பிளவர் அசிடிட்டிய ரொம்ப விரும்பும். பயங்கரமான கிளியர் ஸ்கைய சூப்பரா பார்க்க வைக்கிறது. பெர்ஃபெக்ட் ஜாமெண்ட்ரி இருக்குது, குழப்பெல்லாம் கிடையாது. கிளியர் கட் ஜாமெண்ட்ரி. 8 இதழ்கள் அழகா 2 ஃபோல்டு, அதாவது 4 இதழ்களா டபுளா இருக்குது 8. இதனுடைய செடியை எரிச்சிட்டு விட்டுட்டோம்னா மழை வரும்னு ஒரு ஐதீகம் இருக்கு. அந்த பூ செடியில பயங்கரமான எனர்ஜி ஜெனரேஷன் நடக்கக்கூடியது. நார்வே நாட்டினுடைய மலரா வச்சிருக்காங்க, தேசிய மலர். இது தேனுக்கு ரொம்ப பிடித்தமானது. ஆயிரக்கணக்கான வெரைட்டி இருக்கு இந்த தாவரத்துல. ஆனா இதை மட்டும் தான், கல்லினா வெல்காரிஸ் மட்டும் தான் யூஸ் பண்றோம். நோ மைண்ட், மனதை இல்லாமல் செய்யக்கூடியது அப்படின்றது. அந்த மலரை அந்த இடத்துல போய் மலை மேல சுத்தமா பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருக்கக்கூடியது. எங்க இருக்குன்னா வேல்ஸ் பக்கத்துல கிரிக்கோவெல். டாக்டர் பேட்ச் ரெமிடி இம்பேஷன்ஸ் மெமரிஸ் எடுத்த மரத்துல இருந்து சுகர் லோவ்ஸ்ன்னு ஒரு இடம் இருக்குது, அதுக்கு மேல இருக்கு. ரொம்ப தூரம் போனோம். நாம 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்க மாதிரி, நாம போன டைம்லயே மக்கள் நடமாட்டமே கிடையாது. டாப் இடம் இருக்கிறதுல மலை உச்சி, ஹைட்டு. ஒரு மலை ஏறி திருப்பி இன்னொரு பள்ளத்தாக்கு இன்னொரு மலை ஏறணும், அந்த அளவுக்கு இருக்கிற விஷயம்.
அதுல மொத்தமே இந்த ஹெதர் தான். அந்த ஹெதர்ல போயிட்டு நடுவுல ஒரு இடத்துல உட்காந்து கண்ணை மூடினவனே என்ன காணோம், ஆளே காணோம். மனதே கரைஞ்சி அப்படியே போயிடுச்சு. மேல வானம், கீழே வந்து இது இருக்கு. அதை பார்க்கும் பொழுதே அந்த ஒரு ஒரு ரம்மியமான ஒரு விஷயங்களும் அந்த மலரோட ஒன்று இருக்கும் போது ஒரு ஒரு சைலன்ஸ், ஒரு மிகப்பெரிய சைலன்ஸ். அந்த இடத்துல வந்து நானும் இந்த பிரபஞ்சமும் வேற வேற இல்ல அப்படின்ற ஒரு மனநிலை வந்து அந்த செகண்ட்ல வந்து மனம் கரைஞ்சிச்சு. ஃபுல்லாவே 90% வேற எந்த செடிகளும் இருக்காது. உங்களுக்கு ஆகஸ்ட் மாச சீசன்ல ஃபுல்லா அந்த இது இருக்கும். ஹெதர்ன்ற உங்கள் மனதை கரைசி நோ மைண்ட் ஆக்குறது. இந்த இந்த மலருடைய தன்மை, இந்த மனிதர்கள் முழு தன்மையில இந்த மலரை உட்கொள்ளும் போது, இல்லாட்டி மலருடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நல்லா லிசன் பண்ணுவோம், பேசவே மாட்டாங்க, கவனிப்பாங்க, நம்மள கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப முதிர்ச்சியா இருக்கக்கூடிய நபர்கள், மற்றவங்க மேல கருணையோடு அன்போடு இருக்கக்கூடியவங்க, தான் யாருன்னு தெரிஞ்சவங்க, மனமற்ற நிலையில. ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்னன்னா, எந்த இடத்திலும் என்னுடைய எந்த செயல்பாடிலும் நான் செய்தேன் என்ற எண்ணம் எந்த இடத்திலுமே இல்லாத இருக்கிற ஒரு நபர்கள். உடலாலும் மனதாலும் பொருளாதாரத்தாலும் ஆன்மீகத்தாலும் நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு அவங்க வாழ்க்கையில ஒரு தாட் கூட இருக்காது. அப்படியே எண்ணம் இல்லாத ஒரு நிலை. நான் இருந்தேன், நான் செய்யவில்லை, நான் இருந்தேன். அடுத்து ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கு. ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தா என் எண்ணத்தை கலந்து பிரபஞ்ச எண்ணமாக மாற்றுதல். சென்ஸ் ஆஃப் யூனிட்டி அப்படியே ஒருங்கிணைந்து, நானும் பிரபஞ்சமும் வேறு வேறு இல்லை, நானும் மனிதர்களும் வேறு வேறு இல்லை, நான் பிரபஞ்சத்தினுடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்றேன். எனக்கு எல்லை இல்லை, எல்லையற்ற நான் பிரபஞ்சத்தினுடைய நுட்பத்தையும் உலகத்துடைய நுட்பத்தையும் ஆழ்ந்து புரிந்திருக்கிறேன். ரொம்ப நுட்பமாக என் வாழ்க்கையை நான் கடந்து வருகிறேன். நான் என்ற தன்மையை இல்லாமல் நான் செய்து வருகிறேன். ஒவ்வொரு செயல்பாடும் பேரமைதிக்கு சொந்தக்காரன். அப்பப்போ அமைதியான வார்த்தைகள், ஒரு புருவல், ஒரு அழகான உடல் மொழி, இந்த மாதிரி அதாவது உடல்ல கூட ஒரு சலனம் இல்லாம இருக்கு. தெய்வீகத்தை பிரதிபலித்துக் கொண்டே இருக்கிறது. எப்பயுமே சூன்யத்தன்மையில் ஜீரோ ஸ்டேட்ல இருக்கிறது. நான் ஒரு கிளை நதி, கடலை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறேன் அப்படின்ற ஒரு நினைவு. நான் சித்தாகாசம், மகா ஆகாசத்தின் ஒரு பகுதி. நான் ஜீவ ஆத்மா, பரமாத்மா ஏதோ கலந்து நான் மனமற்ற நிலையில் நிற்கிறேன் அப்படின்றது. எனக்குன்னு எந்த பெருமைகளும் இல்லை. அதான் ஐடென்டிட்டி ஃபிளவர். ஐடென்டிட்டினா நான் யாரு அப்படின்னு தெரிந்த நிலையில் நான் ஏதுமில்லாத ஒன்று. நான் இங்க செய்யறதுக்கு ஒண்ணு இல்ல, நான் எதையும் செய்யல. என் மூலியமா நிறைய நிகழ்ச்சிகள் நடந்திருக்குது. எதுக்கு நான் பொறுப்பேற்க முடியல. ஐடென்டிட்டி. இவங்க ரொம்ப நல்ல நண்பர்களா இருப்பாங்க, எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க, பேசணும்னு கூட எதிர்பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்பாங்க, ரொம்ப நல்ல ஆலோசனை சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு அதாவது ஃப்ரெண்ட் இன் டீட் இஸ் ஃப்ரெண்ட் இன் நீட் அப்படின்னா, எப்ப தேவையோ அப்ப கரெக்டா ஹெல்ப் பண்ணுவாங்க. டக்குன்னு குதிச்சு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே நேரத்துல டக்குன்னு லிசன் பண்ணிக்குவாங்க, புரிஞ்சுக்குவாங்க, டக்குன்னு சூழ்நிலை புரிஞ்சுக்குவாங்க. உள்ள வந்தேனே நான் ஹீதரை பார்க்கும்பொழுது டாக்டர் பேட்ச் சொல்றாரு, அப்படியே நின்னுட்டேன், அப்படியே வேந்து நின்னுட்டேன். நான் ஒரு கட்டத்துல நான் மறந்து போயிட்டேன். என்ன அப்படியே பார்த்துட்டே இருந்தேன், வெறுமனே பார்த்துட்டு இருந்தேன். வெறுமனே என்னையும் ஹெதரையும் இந்த பிரபஞ்சத்தையும் பார்த்தேன். சைலண்டா எனக்குள்ளே ஒன்று சென்று கொண்டிருக்கிறது, போய்கொண்டிருக்கிறது, நான் சாட்சியாக இருக்கிறேன், நானே இல்ல அப்படின்னு. எமோஷனலும் ஃபுல்ஃபில் ஆயிருப்பாங்க. செல்ஃப் அப்சர்வ்டு, அதாவது சூப்பரான ஒரு வேர்டு செல்ஃப் அப்சர்வ்டு. அதாவது உங்களுக்குள்ளே நீங்கள் உரியப்பட்டு அப்படியே நின்றுட்டீங்க, உள்ள அப்படியே போயிட்டீங்க. உங்களோட நீங்க ஈர்த்து நின்னுட்டீங்க அப்படியே அந்த சைலன்ஸ்ல. ட்ரூ சோல் எசன்ஸ். அதாவது நம்ம முன்னாடி பார்த்தோம் அந்த நபர்கள் எப்படி இருந்திருக்குன்னா இப்படிதான் இருந்திருக்கும். எதுவுமே இல்ல, நான் பேசுறதுக்கு எதுவும் இல்ல, பேசுறதுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்ல,
எதுவும் விளைய போறது இல்ல. எல்லாமே சரியா போயிட்டு இருக்கு. தன்னையும் நேசித்து மற்ற எல்லார்களையும் நேசித்து இருக்கிற மனிதர்கள் ஒரு தகவல் கூட, ஒரு தகவல் இந்த புதிய தகவல் இல்லாட்டி நான் இந்த செயல்பாடு என்னுடையது, இது என்னுடையதுன்னு எந்த ஐடென்டிபிகேஷனும் இல்லை. தடயம் இல்லாமல், எந்த தடயமும் சுவடும் இல்லாமல், நான் எந்த சுவடும் தடையும் இல்லாமல் நான் நானாக இருக்கிறேன். எனக்குன்னு ஒரு பராக்கிரமும் கிடையாது, எனக்குன்னு ஒரு ஒரு தெய்வீக தன்மையும் கிடையாது, மோசமான தன்மை கிடையாது. நான் நிர்ச்சலன். நிர்ச்சலன்னா, சலன்னா வைப்ரேஷன், பேட்டர்ன், சலனம். எந்த சலனம் இல்லாம மனமே மிகப்பெரிய சலனம். அந்த மனதை அப்படியே நிறுத்துறது கதர். அப்படியே செகண்ட்ல நின்னுச்சு, ஒரே செகண்ட் டக்கு நின்னு போச்சு. அப்படி மைண்ட் அந்த இடத்துக்கு போனோன்னே நோ செல்ஃப். புத்தர் சொல்ற அனாத்மா, ரமணர் சொல்ற அனாத்மா. ஆத்மான்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. ஆத்மானே கிடையாத போது எப்படி பிறவிகள் இருக்கும்? முற்பிறவி பிற்பிறவி எல்லாம் கிடையாது, பாவம் புண்ணியம் எல்லாம் கிடையாது, பரலோகம் அதாவது இந்த லோகம் சொல்லுவாங்க கெட்ட லோகம் அதெல்லாம் கிடையாது, நரகம் சொர்க்கம் எல்லாம் கிடையாது. இந்த ரெமெடி என்ன பண்ணும்னா, தனிமையிலிருந்து எல்லாவற்றிலும் ஓர்மை, நான் ஓர்மை, அலோன்னஸ்ல இருந்து, லோன்லினஸ்ல இருந்து ஆல் ஒன்னஸ். அலோன், அலோன்னா ஆல் ஒன்னஸ் அப்படின்னு, நானே நான் அப்படின்னு சொல்றது கூட இல்லாம, நான்றது ஒண்ணும் இல்லைன்னு காணாமடித்த, என்னை காணாமடித்த மலர் ஹீதர். என்னை காணான்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு எதுவுமே கிடையாது. அப்ப எப்படி துன்பம் இருக்கும்? நான் பேசுவதற்கு, என் துன்பத்தை பற்றி பேசுவதற்கோ என்னை பற்றி பேசுவதற்கோ எதுவுமே இல்லை.